விரிவான செய்திகள். விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டால் விவசாயம், மாடு மேய்த்தல் உள்ளிட்ட தொழில்கள் பாதிக்கும் என தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்கு தேமுதிக எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட 13 மாவட்ட விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சென்னை தலைமை செயலகத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனையடுத்து சென்னை சேப்பாக்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான வடிக்க இல்லை. நாங்கள் ஏதோ சரி டேங்கில் தான் இல்லையாட்டும் மோட்டரை போட்டு பார்த்தா மோட்டர் தண்ணி டேங்கில் இல்லாதனால வெறும் மோட்டரே ஓடிட்டு இருக்குது. சரி இப்போ தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இனத்தினால வரலைங்கிறது எங்களுக்கு சரியான வழி தெரியல. சார் அந்த இட்லி தான் கொண்டாந்தாங்க. 500 பேர் இங்கே தங்கி இருக்கிற 11 மணி ஆச்சு. இன்னும் இப்போ தான் சேர்ந்து அது ஒரு 100 பேர்த்துக்கு கூட பத்தாது. அதில் சேர சாம்பார், தனி சாம்பார் தூளை தான் இருக்கிற வழி அதை வாயிலே வைக்க முடியும். உப்பும் சாம்பார் தூள் தான் இருக்குது. அவ்வளோ குடிமை 2 நாளாக குடிக்கிற கூட தண்ணி கொண்டாந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டாய்லெட் போகிறதுக்கு, கைகள் வரைக்கும் எதுக்குமே தண்ணி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வசதியுமே இல்லைங்க. பொம்பளைகளை ரொம்ப பாத்ரூம் போகிறக்கே வசதி இல்லைங்க. ஒரு பொம்பளைகளுக்கு, குழந்தைகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியில் குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி இல்லைங்க. பாருங்க. இதனையடுத்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கு இணங்க கழக துணை செயலாளர் LK சுதீஷ், பார்த்தசாரதி, இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேரில் சென்று விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பேசிய விவசாயிகள் ஊருக்கே உணவளிக்கும் தங்களுக்கு உரிய உணவு வழங்கப்படவில்லை என கவலை தெரிவித்தனர். காவல்துறையில் கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த பகுதியினுடைய ஆட்கள் இல்லைங்க, நாங்கள் வெளியிருந்து எங்களை பாதுகாப்பு போட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் லோக்கல் அதிகாரியை ஏசி வந்திருக்கீங்க, நீங்கள் லோக்கல் இன்ஸ்பெக்டர் அதிகாரிகளை போட்டு இந்த பிரச்சனை விவசாயி ஊருக்கே உலகத்துக்கே சோறு போட்ட விவசாயி சோத்துக்கெல்லாம் வேகா சோத்து கிடக்கிற நிலைமையில நீங்கள் சொல்லிட்டீங்க. நாம எல்லாம் விவசாயி தான் சொல்லிட்டீங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம். இல்லைன்னு வரல. ஏசி அவர்கள் லோக்கல் ஏசி கேட்டுக்கொண்டதுக்காக நாங்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வந்துட்டா நன்மை. இல்லைன்னா அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. அத்தனை விவசாயிகள் அப்புறம் புறப்பட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு தான் போக வேண்டியது வழியாக இருக்குமா அவனுக்கு. வேற பக்கம் எங்களுக்கு வழி தெரியல. அரசியல் போய் அங்கேயே படுத்து வேண்டியா போன இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு கால் டாக் பாட்டுக்கு வாங்கிட்டு போய் இந்த முதலமைச்சர் வீட்டுக்கு. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த LK சுதீஷ் விவசாயிகளின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேமுதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் உயர் மின்னழுத்த கோபுரத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தேமுதிக எப்போதும் துணை நிற்கும் என்றார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அனைவருக்கும் தேமுதிக சார்பில் பிரியாணி, குடிநீர், டிஃபன் வழங்கப்பட்டது. விவசாயிகள் அனைவரும் கேப்டனுக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னையில் இருக்கிற நேற்றுக்கே கைது பண்ணிட்டாருங்க. நேற்று இருந்து காலையிலேயே நைட் சாப்பாடு நாங்கள் செஞ்சது தான் சாப்பிட்டோங்க. காலையில் இட்லி பச்சை மாதிரி, அதுக்கு சட்னி சாம்பார்லாம் இல்லை. ஆனால் அதிலிருந்து எல்லாருமே பெண்கள் எல்லாம் மயங்கிற மாதிரி ஆயிட்டாங்கண்ணா. அப்புறமேல் பார்த்து கேப்டன் எங்கள் மறுக்காவை வேவாத சாப்பாடு கொஞ்சமாக கொண்டு வந்து அது பாதி பேர் தாங்க. நல்லா ஒன்று தட்டத்துலேயே வாங்கலை. அப்புறமேலுங்க கேப்டன் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு அவர் எங்கே டிவியில் எல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஒடியாந்து உங்களுக்கு ஆறுதல் தர்றேன், உங்களுக்கு நான் உணவு அமைக்கிறேன், மத்திய அரசாங்கம், மாநில அரசு உங்களை நான் கவனிக்கலை அப்படின்னு கேப்டனு நம்ம பாராட்டி எங்களுக்கு பாட்டெல்லாம் பொட்டி தண்ணி கொடுத்து உணவு சப்பாத்தி நிறையா கொண்டு வந்து வச்சுட்டாருங்க. எங்களுக்கு எங்கள் கையாரவே கொடுத்துட்டு உணவை போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அடுத்தது பிரியாணியும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேப்டன் எப்படி நாங்கள் பாராட்டு, ஏன்னா அத்தனை பேரும் நாங்கள் மயங்கி போய் இருந்தோம் அந்த நிலையில். ஏன்னா எங்களை துரத்துறதுக்காக இந்த கேப்டனுக்கு நாங்கள் எப்படி டிவி பாராட்டுறதுன்னு தெரியலிங்க. விஜயகாந்த் அவர்கள் நன்றியாக நலமாக நம்ம இல்லம் சேரணும் அப்படின்னு இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். இவர்களை கேவலப்படுத்த வேண்டும், மோசமான சாப்பாடை போட்டு இவர்களை விரட்ட வேண்டும் என்கிற விவசாய விரோத நடவடிக்கையாகத்தான் எடப்பாடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நாங்கள் இந்த மண்டபத்திலே பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆதரித்து இன்றைய தினம் தலைவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தேமுதிகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் சுதீஷ் அவர்களும் இங்கே வருகின்ற போது இந்த அவலத்தை கண்ணுற்றார்கள். உடனடியாக கேப்டன் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் உணவளித்து ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயிகள் கூட்டணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த LK சுதீஷ்
உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். ஆகவே விவசாயிகளின் போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றார். மேலும் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் விளைநிலங்களை விற்பனை செய்ய முடியாது என்ற அவர் அந்த பகுதியில் விவசாயம் மற்றும் மாடு மேய்க்கும் தொழில் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். விளை நிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் திட்டத்தை தேமுதிக எப்போதும் எதிர்க்கும் என்றும் எல்கே சுதீஷ் அப்போது திட்டவட்டமாக கூறினார். 13 மாவட்டத்தில் உயர்மின் கோபுரம் அமைப்பது சார்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கள்ளிப்பாளையம், சுல்தான்பேட்டை இந்த பகுதியில் மக்கள் விவசாய மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் இருக்காங்க. ஆக தேமுதிக சார்பில் நம்முடைய ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் தேமுதிக சார்பு அறிக்கை வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தலைவர்கள் என்னை உடனாக திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் நேராக செல்ல நான் போயிட்டு வரும்போது அந்த பகுதியில் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின் கோபுரம் 5லேருந்து 6 போடுவாங்க. அப்படி போடும் பொழுது அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாது, அங்கே மாடு மேய்க்க முடியாது, அந்த பகுதியில் இருந்த விவசாய நிலத்தை யாரும் விற்க முடியாது. அது இப்படி போட்டாக்க கிட்டத்தட்ட 13 மாவட்டத்தில் விவசாயம் போயிடும். ஏற்கனவே கஜா புயலில் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டம் டெல்டா பகுதியில் அனைத்து பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு நம்முடைய வாழ்வாதாரம் மொத்தம் போயிடுச்சாங்க, விவசாயமே கிடையாது. இது மட்டும் இல்லை, சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் காஞ்சிபுரம் வழியாக சேலத்துக்கு 8 வழி சாலை அமைப்பது மூலமாக 5 மாவட்டத்தில் மொத்தம் விவசாயிகளுக்கு போயிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கின்ற 32 மாவட்டத்தில் 25 மாவட்டத்தில் விவசாயமே டோட்டல் போய்டும். இன்றைக்கி அந்த அடிப்படையில் தேமுதிக இந்த மீன் உயர கம்பத்தை கண்டிப்பாக அமைக்க என்றும் அறிவிக்காது. ஏற்கனவே கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயிகள் உயர் மின்னழுத்த கோபுரம் என்ற திட்டத்தின் மூலம் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்றார். மேலும் தமிழக விவசாயிகளுக்கு எதிரான இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார். முன்னதாக நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்திற்கு தேமுதிக சார்பில் கழக துணைச் செயலாளர் எல்கே சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.